இடம் வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் ஊர் கிராம சார்பாக போய் மனு கொடுத்தோம். மனு கொடுத்ததுக்கு கிராம ஆட்சியர் என்ன சொல்கிறோம், வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் வந்து வட்டாட்சியர் போய் பாருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி எங்களை போய் பார்க்க சொன்னாங்க. நாங்கள் போய் வட்டாட்சியரை பார்த்ததுக்கு நாங்கள் கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எங்கள்கிட்ட லிஸ்ட்டு கேட்டாங்க. லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்த ஒரு வாரத்தில் ஒரு 14 பேர் யாருன்னு தெரியாது. 14 பேரை எங்கள் ஊரில் குடி வச்சாங்க. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறது மேம்பாலத்தை சேர்ந்தவங்க கீழே வசித்து வராங்க, மேம்பாலம் வேலை நடந்ததுக்கு அவங்கள கொண்டு வந்து எங்கள் ஊரில் வச்சாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் போய் எல்லாம் அவங்களை 14 பேருக்கு இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு போய் நாங்கள் போய் மறைச்சு நிப்பாட்டுறப்ப வட்டாட்சியர் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உங்களுக்கு தரோம் அவங்களுக்கு தரோம்னு எங்கள் கோரிக்கையும் அதாக தான் இருந்தது. 2 பேருக்குமே கொடுங்கன்னு வந்து உள்ளூரில் எதிர்ப்பு இருந்தாலும் நாங்கள் எல்லாரையும் பேசி எங்கள் ஊருக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் வட்டாட்சியருக்கு சாதகமாகவும் நாங்கள் வர மக்களுக்கு சாதகமாகவும் செஞ்சு கொடுத்து நாங்கள் கொட்டா போட நாங்கள் அனுமதித்தோம். இன்றைக்கி நாங்கள் 7 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் சொந்த செலவு அதுவும் வட்டாட்சியர் வந்து எங்கள்கிட்ட இந்த இடத்த ஒரு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் நிலம் எங்கள் ஊரில் இருக்க அந்த உங்களுக்கு இந்த 14 பேருக்கு கொடுத்த பக்கத்துலேயே அந்த 14 பேர் கொடுத்த இடத்துக்கு பக்கத்தில் எங்களை போய் சுத்தம் பண்ண சொன்னாங்க. அதாவது நான் கவர்மெண்ட்டாக பணம் கொடுத்தா சுத்தம் லேட்டாக ஆகும் சுத்தம் பண்ணுறதுக்கு, நீங்களாம் சுத்தம் பண்ண நாங்கள் ஊரில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி ஒரு 70,000 செலவு பண்ணி 3 நாள் ஜேசிபி வச்சு நாங்கள் சுத்தம் பண்ணோம். அதுக்கான பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம். 7 நாள் சுத்தம் பண்ணியிருக்கோம். வட்டாட்சியர் வந்து சுத்தம் பண்ண இடத்த பார்வையிட்டார். நாங்கள் அதுலேருந்து 7 மாதமாக தொடர்ச்சியாக, அதாவது போன வருஷத்துலேருந்து தொடர்ச்சியாக போய் நாங்கள் போய்ட்டு வட்டாட்சியரை பார்க்குறப்ப இன்றைக்கி ஆகிடும் நாளைக்கு ஆகிடும் சர்வேர் அனுப்புவாங்க, இன்றைக்கி வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க எங்கள்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்த வட்டாட்சியர் போன வெள்ளிக்கிழமை போய் பார்த்தோம். 2 நாளில் முடிஞ்சிடும் சொன்னார். 3 நாள் தான் அது போன வெள்ளிக்கிழமை நாங்கள் பார்த்தோம். 2 நாளில் முடிஞ்சிடணும்னு இது திங்கக்கிழமை 2 நாள் முடியலன்ட்டு நாங்கள் திங்கக்கிழமை போய் மாவட்ட ஆட்சி சந்திச்சு நாங்கள் கிராம சார்பாக திருப்பி போய் மனு கொடுக்குறோம். நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுக்கல, எங்களுக்கு எலெக்ஷனுக்குள்ளே முடிச்சு கொடுங்க இல்லைன்னா நடக்காது அப்படின்னு நாங்கள் மன உடச்சியில் போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்குறோம். மனு கொடுத்துட்டு நாங்கள் காவல்துறைக்கு அது உடனே மனு கொடுத்தவங்க எல்லாரும் ஆச்சு போய் காவல் நிலையத்திலையும் மயிலாடுதுறை காவல்துறையும் நம்ம மனு கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் செய்யக்கூடாதுன்ட்டு மாவட்ட ஆட்சியர் மனு காவல்துறை என்ன பண்ணால் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. காவல்துறை பேச்சுவார்த்தை இந்த தாசில்தார்கிட்ட போய் பேசுங்க, நாங்கள் தாசில்தார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு நேற்று நடத்த வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கி தள்ளி வச்சு நேற்று போய் நாங்கள் சரி நேற்று நடத்தோம்னா நம்மளுக்கு பேச்சுவார்த்தை பண்ணி இடம் தான் நம்ம கோரிக்கை, போராட்டம் நம்ம கோரிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நேற்று நைட் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போய் தாசில்தாரை பார்த்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப நான் 7 மாதமாக அந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 70 அடிக்கு மேலே தாசில்தாரை பார்க்க போயிருக்கேன். என்ன நல்லாவே தெரியும். சொல்லுங்க யார் நீங்கன்னு என்ன கேட்குற தாசில்தார் கேட்டார். நாங்கள் இதே மாதிரி சேர்ந்தவங்கலேருந்து வந்திருக்கோம் சார், இடம் கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எந்த இடம்னு கேட்குறாரு. எந்த இடம்னு கேட்குறாரு. இந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல சார் பட்டாதாரன்னு சொன்னீங்களா, அந்த இடம் நாங்கள் சொல்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்கீங்களா, போய் போராடி வாங்கிக்கன்னு சொல்கிறாரு. அலட்சியமாக போராடி வாங்கிக்கன்னாரு. அது அந்த மன உடச்சல எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. இன்றைக்கி எங்கள் ஊர் கிராமவாசிகளை சேர்த்து இன்றைக்கி இந்த இடத்துல காத்திருப்பு போராட்டத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு முடிவு தர வரைக்கும் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் எழுந்திருக்க போகிறதில்ல. இது எத்தனை நாளானாலும் சரி இது நீடிக்கும்.